வணக்கம். நான் உங்கள் குருநாதன். இது 2025 மீன ராசிக்கான குரு பயிற்சிக்கான பலன்களை பற்றி பார்ப்போம். திருக்கணித பஞ்சாங்கப்படி மே 14, 2025 ரிஷப ராசிலேருந்து மிதுன ராசி குரு பயிற்சி ஆகிறார். அப்போது உங்களோட ராசிக்கு குரு 4ஆம் இடத்துக்கு வராருங்க. அது ரொம்பவே சிறப்புங்க. நல்ல அருமையான பலன்கள் கண்டிப்பாக கொடுக்கும். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு உத்தியோகத்தில் இருந்த தடைகள், அதே மாதிரி தொழிலில் இருந்த தடைகள், அதே மாதிரி வியாபாரத்தில் இருந்த தடைகள், திருமணத்துக்கு இருந்த தடைகள், புத்திர பாக்கியத்தில் இருந்த தடைகள், நீங்கள் என்ன எதிர்பார்க்கணும்னு நினச்சி ஒரு செயலை செய்யணும்னு நினச்சிங்கன்னா அதில் இருந்த தடைகள், இது மாதிரி எல்லா விதமான தடைகளும் டெஃபினட்டாக அந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் எல்லாமே சுபிட்சமாக மாறுங்க. இந்த குரு பார்க்கக்கூடிய இடங்கள்லாம் எங்கெங்கே அப்படின்னா 8ஆம் இடத்தை பார்ப்பார், 10ஆம் இடத்தை பார்ப்பார், அப்புறம் 12ஆம் இடத்தை பார்ப்பார். அப்போ இந்த மாதிரி இடங்கள்லாம் பார்க்குறதுனால உங்களுக்கு என்ன விதமான நன்மைகள் நடக்கும் அப்படின்னா, உங்களுக்கு இருந்த தடைகள் எல்லாமே விலகுங்க. அதாவது முன்னேற்றத்துக்கான இருந்த தடைகள் எல்லாமே விலகும். அதே மாதிரி தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும், வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், பதவி உயர்வு கிடைக்கும், நல்ல பண வரவு இருக்குங்க. ஓரளவுக்கு நீங்கள் சேமிக்க முடியுங்க கண்டிப்பாக. அதே மாதிரி நிம்மதியான உறக்கம் இருக்கும். அதே போல் நீங்கள் வெளிநாடு வெளி மாநிலங்கள் போய் நல்லபடியாக நீங்கள் சம்பாதிக்க முடியும். நல்ல புத்திர பாக்கியம் இருக்கும், கணவன் மனைவிக்குள்ளே நல்ல அந்யோன்யம், நல்ல ஒத்துமை இருக்கும், குடும்பத்தில் சந்தோஷம் இருக்குங்க. படிக்கக்கூடிய மாணவர்கள் நல்லா படிப்பீங்க, நல்ல மார்க்ஸ் எடுப்பீங்க. அதே மாதிரி நல்ல காலேஜில் நீங்கள் எதிர்பார்த்த காலேஜில் உங்களுக்கு சீட்டு கிடைக்கும். வெளிநாடு வெளி மாநிலங்கள் போய் நல்லபடியாக தூரதேசம் போய் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக இந்த காலகட்டங்கள் ஒரு சிறப்பான காலகட்டமாக இருக்கும். போய் நல்லபடியாக படிக்கலாங்க. என்னதான் இருந்தாலும் இப்போ இது ஜென்மசனியான காலகட்டமாக இருக்கிறனால கவலைப்பட வேண்டாம். இந்த குரு கண்டிப்பாக உங்களை அந்தளவுக்கு உங்களை காப்பாற்றி கொண்டுட்டு வருவார். கவலைப்பட தேவையில்லை. இந்த குரு 8ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் பார்க்குறனால உங்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டம் கண்டிப்பாக உண்டுங்க. அதே மாதிரி இந்த காலகட்டங்களில் நீங்கள் நல்லபடியாக வீடு வாங்கலாம், நிலங்கள் வாங்கலாம், அது மாதிரியான எல்லா விஷயமும் பண்ணலாம். வீடெல்லாம் கட்டலாங்க. ஆனால் கடன்களும் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லபடியாக கிடைக்கும். ஆனால் அதிகமாக கடன் வாங்கிடக்கூடாதுங்க. அது உங்களுக்கு ரொம்பவே சிரமமாக போயிடும். அதாவது நீங்கள் உங்களோட வருமானத்துக்கு மீறி நீங்கள் கடன் வாங்கிட்டிங்கன்னா அப்படின்னா ரொம்ப சிரமப்படக்கூடிய காலமாக போயிடும். அதில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. அதே மாதிரி அரசியலில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல பதவி உயர்வு, நீங்கள் எதிர்பார்த்த பதவி கண்டிப்பாக இந்த காலகட்டங்கள் நல்லபடியாக கிடைக்குங்க. இந்த காலகட்டங்களில் நீங்கள் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி ரொம்ப கடன்லாம் ரொம்ப அதிகமாக வாங்கிடாதீங்க. அது மாதிரிலாம் நீங்கள் கடன்கள்லாம் நீங்கள் ரொம்ப வாங்கிட்டீங்க அப்படின்னா இது ஒரு சிரமப்படுற காலமாக போயிடும். அதில் ரொம்ப கவனம் தேவைங்க. கொஞ்சம் இந்த காலகட்டங்களில் உங்களோட சோம்பல்தனத்தை கொஞ்சம் நீங்கள் குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சிறப்பான ஒரு முன்னேற்றத்துக்கான காலகட்டங்கள் தான் இது. இது ஒரு ஜென்மசனி நடக்கக்கூடிய காலகட்டங்களாக இருக்கிறதுனால என்னதான் உங்களுக்கு குரு சப்போர்ட் பண்ணாலும் நீங்கள் யாரையும் பெருசாக நம்பிட வேண்டாம். அதே மாதிரி உங்களோட மனதை யாருக்கிட்டையும் பறி கொடுத்துட வேண்டாம். அதாவது குறிப்பாக இளம் பெண்களாக இருக்கட்டும், இளைஞர்களாக இருக்கட்டும், ரொம்ப கவனமாக இருங்க, ரொம்ப கவனமாக செயல்படுங்க. அதே போல் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் இந்த குரு இருக்கக்கூடிய நட்சத்திர சாரங்கள் என்னென்ன அப்படின்னா, மே 14, 2025 ஜூன் 14, 2025 வரைக்கும் இந்த குரு இருக்கக்கூடிய நட்சத்திர சாரம் என்னென்னா செவ்வாயோட சாரத்தில் இருப்பார். அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல பணப்புழக்கம்லாம் இந்த காலகட்டங்களில் இருக்கும். அதே மாதிரி குடும்பத்தில் நல்ல சந்தோஷம், நல்ல முன்னேற்றங்கள் எல்லாமே இந்த காலகட்டங்களில் இருக்குங்க. அதே மாதிரி வெளிநாடு போகணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த டைம் ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல் டைமாக இருக்கும். ஜூன் 16, 2025 ஆகஸ்ட் 15, 2025 இந்த காலகட்டங்கள்லாம் குரு இருக்கக்கூடிய நட்சத்திர சாரம் என்ன அப்படின்னா ராகுவோட சாரத்தில் இருப்பார். அப்போது இந்த மாதிரியான காலகட்டங்களில் உங்களுக்கு சில மனசில் சில குழப்பங்கள் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் முடிவெடுக்கக்கூடிய விஷயங்களில் கொஞ்சம் சரியாக நீங்கள் டிசிஷன் எடுக்காத சூழ்நிலைகள் ஏற்படலாம். அதனால் இந்த மாதிரியான காலகட்டங்களில் நீங்கள் யாராவது உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கக்கூடிய பர்சன்ட்டை ஒரு சில கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் டிசிஷன் எடுக்கும்போது இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு சிறப்பான காலகட்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 16, 2025 2 ஜூன் 2026 இந்த காலகட்டங்களில் குரு இருக்கக்கூடிய நட்சத்திர சாரம் என்ன அப்படின்னா புனர்பூச நட்சத்திரத்தில் இருப்பார். அதாவது குருவோட சாரத்திலே இருப்பார். அப்போது இந்த மாதிரியான காலகட்டங்கள்லாம் உங்களுக்கு ஒரு சிறப்பான நல்ல டைமாகவே இருக்குங்க. அதே மாதிரி நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே நல்லபடியாக வெற்றி அடையும். 19 அக்டோபர் 2025 5 டிசம்பர் 2025 இந்த காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா குரு 5ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வாருங்க. அதாவது பார்த்திங்கன்னா கடகராசியில் சஞ்சாரம் செய்வார். அங்கே பார்த்திங்கன்னா குரு உச்சம் அடைஞ்சிருப்பார். அப்போ இந்த மாதிரியான காலகட்டங்களில் உங்களுக்கு புத்திர பாக்கியம் இல்லை அப்படின்னு நினச்சி ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு சிறப்பான காலகட்டமாக இருக்குங்க. உங்களுக்கு சக்ஸஸ் ரேட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக புத்திர பாக்கியம் நல்லபடியாக அமையுங்க. அதே மாதிரி உங்களுக்கு பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் இது எல்லாமே உயரக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டம். அடுத்தது பார்த்திங்கன்னா 11 நவம்பர் 2025
11 மார்ச் 2026 இந்த காலகட்டங்கள்லாம் குரு வக்ரமாக இருப்பாருங்க. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பலன்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். இந்த மாதிரி காலகட்டங்கள்லாம் நீங்கள் ரொம்ப தன்னம்பிக்கையோடும் ரொம்ப தைரியத்தோடும் செயல்படுவீங்க. அதே மாதிரி உங்களுக்கு சில விஷயங்கள்லாம் நடக்காமல் இருந்திருக்கலாம். அதெல்லாம் என்னென்ன நடக்காமல் இருந்துச்சோ அது எல்லாமே நல்லபடியாக இந்த காலகட்டங்களில் தடையில்லாமல் ரொம்ப சூப்பராகவே நல்லபடியாக நடந்து முடியுங்க. ஆக மொத்தம் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சிறப்பான குரு பயிற்சியாக இருக்குங்க. கவலைப்பட வேண்டாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பரிகாரங்கள் என்ன அப்படின்னா, நீங்கள் சூரியனார் கோயில் போய் ஞாயிற்றுக்கிழமை சூரியனார் கோயில் போய் நீங்கள் சூரியனாரை வழிபாடு செஞ்சுட்டு வர்றது ரொம்ப சிறப்பான நல்ல பலன்களை கொடுக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆலங்குடி போய் குரு பகவானை நீங்கள் வியாழக்கிழமை போய் வணங்கிட்டு வர்றது ரொம்ப சிறப்பான நல்ல பலன்களை கொடுக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களோட ஏரியாவில் ரொம்ப ஏழ்மையாக இருக்கக்கூடிய மக்கள் யாராவது ஒரு 2 பேருக்கு ஒவ்வொரு மாதமும் ஒரு 2 பேருக்கு நீங்கள் அன்னதானம் செஞ்சுட்டு வரும்போது உங்களுக்கு இந்த கிரகங்கள்னால ஏற்படக்கூடிய பிரச்சனையிலேருந்து நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் மீண்டு வரலாங்க. கடவுளும் உங்களுக்கு துணை நிற்பார். நம்புங்க, நல்லதே நடக்கும். நன்றி, நன்றி, நன்றி.